ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தா 7th ஸ்டாண்டர்டோட தமிழ் இயல் 1 லெசன் தான் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்களேன். பார்த்திங்கன்னா நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இயல் 1 விருந்தோம்பல் லெசன் பேஜ் நம்பர் 2 அந்த லெசனோட தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இயல் 1 விருந்தோம்பல் லெசன். இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் அப்படின்றவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பாடலை எழுதியவரை பற்றி நம்ம பார்க்கலாம். முன்றுரை அரையனாரை பற்றி காண்போம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்ட. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழி 400 அப்படின்ற பாடலோட ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பது அவங்களோட ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. இவர் எழுதிய இந்த பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றானதான் இந்த பழமொழி 400 புத்தகம். சரிங்களா? இந்த 17 கீழ்கணக்கு நூலில் 400 பாடல் தரப்பட்டுள்ளது. இந்த 400 பாடலுக்கு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதனால தான் இந்த பாடலுக்கு பழமொழி 400 என்று பெயர் வந்துச்சு. சரிங்களா? இந்த நூலிலிருந்து ஒரு பாடல் தான் நம்ம பகுதிக்கு தரப்பட்டுள்ளது. இந்த விருந்தோம்பல் பாடல் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd மிட்டம்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயம். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அந்த பாடலை பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3rd மிட்டம் எக்ஸாமுக்கு மனப்பாட பகுதியாக வந்திருக்கு. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பாடலை பார்க்கலாம். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீருலையுள் பொந்திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுராம் முன்றிலோ இல். இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். சரிங்களா? ஸோ இந்த பாடலோட பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலோட சொல்லும் பொருளை பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த பாடலோட சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம். மாறி அப்படின்னா மலை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவாக அப்படின்னா உணவாக, மடமகள் அப்படின்னா இளமகள், பான்மகருக்கு அப்படின்னா பாணர் மகனுக்கு, நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள், முன்றில் அப்படின்னா வீட்டில் முன்னாடி ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அதான் வீட்டின் முன்னிடம் திண்ணை, அந்த திண்ணைன்னு சொல்லுங்களா, அதான். அப்படி இல்லைன்னா இங்கே வீட்டை குறிக்கிறது. இந்த பாடலில் இது வந்து பார்த்திங்கன்னா வீடை குறிக்கிறது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடலோட பொருளை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்க. பாடலின் பொருள்: மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலைநீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுராம் முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள்.
இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் மழை இல்லாமல் ரொம்பவே ஒரு வறண்டு பூமியாக இருந்ததுனால அங்கே இருந்த பாரி மகளிர்கிட்ட அதாவது அந்த பாரி மகளிரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கவை சங்கவை. அவங்க கிட்ட பாணர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தோடு இந்த மாதிரி எங்கள் ஊரில் மழை இல்லாமல் வறட்சியாக இருக்குது அப்படின்னு அவங்க சோகத்தோடு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாரி மகளிர் வந்து பார்த்திங்கன்னா உலை நீரில் தங்கத்தை வச்சு அதில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால தான் பொருள் ஏதும் இல்லாத வீடு அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றத இந்த பாடல்லேருந்து நம்ம அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். அது இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம படித்தோம் இல்லைங்களா இந்த பழமொழி 400 பாடலில் ஒவ்வொரு பாடலுக்கு கீழேயும் ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்றது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் கொடுத்துருக்கிற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். இந்த பழமொழியோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். அதாவது பொருள் ஏதும் இல்லாத வீடே இல்லை அப்படின்றது தான் இந்த பழமொழியோட பொருள். சரி, இந்த பாடலில் இருக்க எதுகை பற்றி பார்க்கலாம். இந்த பாடலில் இருக்க எதுகை வந்து பார்த்திங்கன்னா மாறி ஒன்று பாரி, அதுக்கப்புறம் பொன் திறந்து ஒன்றாகும். அதாவது எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதான் செகண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் எதுகை. இப்போ இந்த பாடலோட 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறி அப்படின்னா மலை. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர்க்குடல் உலையுள். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நீர்க்குடல் உலையுள் அப்படின்றது தான் ஆன்சராக வரும். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. அதாவது இந்த மாறி கூட்டல் ஒன்று அப்படின்றத நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாறியொன்று அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த விருந்தோம்பல் லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விருந்தோம்பல் அப்படின்ற பாடத்தோட வினா விடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கொஷின் ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதே ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி. இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடுறேன். நிஜமாலுமே இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனாக தான் இருக்கும். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்களேன். அவள் தான் இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட டாட்டா பாய்.